ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷத்திலிருந்து நாம் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் காரியத்தை கொஞ்சம் விளக்கமாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன் இது முக்கியம்? பவுல் எழுதும் பொழுது இந்த உயிர்த்தெழுதலை நாம் விசுவாசிக்கவில்லை என்றால் நம்ம பண்ணுற பிரசங்கமோ நம்மளோட மொத்த விசுவாசமோ அது பயனில்லாததாக போயிடும் அப்படிங்கிறார். அப்போ கொஞ்சம் இதை மாற்றி யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, உயிர்த்தெழுதலை அதிகமாக விசுவாசிக்க நம்மளுடைய மற்ற காரியத்தின் மீது இருக்கக்கூடிய விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகும். பயம் தேவையில்லை, சமாதானம் உண்டாகும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுங்கிற ஒரு உத்வேகம் வரும் என்கிற காரியத்தை குறித்தெல்லாம் தியானித்தோம். இன்றைக்கு பொதுவான ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களை மத்தியில் சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். மரணம் என்பது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பொதுவாக இந்த உலகத்திலையும் பார்க்கும் பொழுது எதற்கும் கலங்காதவர்கள் கூட இந்த மரணம் என்கிற ஒரு காரியம் அவர்களை கலங்க வைத்து விடுகிறது. குறிப்பாக நம்மளோடு இருந்தவர்கள் உறவுகளிலே ஒருவரை இழக்கும் பொழுது, இல்லை நமக்கு வேண்டியவர்களிலே ஒருவர் இழக்கும் பொழுது நம் துக்கிக்கிறோம், நிச்சயமாக துக்கிக்கிறோம். ஆனால் இதை வேதம் எப்படி பார்க்கிறது? யாருடைய துக்கத்தையும் குறைத்து மதிப்பிடவில்லை, யாருடைய உணர்வுகளையும் நம்ம குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் ஒருவேளை இந்த மாதிரி இழப்புகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சிருந்தீங்கன்னா, ஒருவேளை கடந்த ரீசன்ட் பாஸ்டில் உங்களுக்கு உரியவர்கள் யாராவது ஒருவரை நீங்கள் மரணத்திலான இழந்திருந்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் தியானிக்கும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13-14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். இதில் ஒரு வார்த்தையும் குறித்து நம்ம தியானிக்கணும். ஒன்று எப்படின்னா, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கிக்கிறது தப்பு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்தேவானுடைய மரணத்தின் பின்பு, அதாவது அதான் ஃபர்ஸ்ட் மார்ட்டியரில் முதலாவது இரத்த சாட்சியாக ஸ்தேவான் மரித்த பின்பு என்ன நடக்கிறது அப்படின்னா, தேவ பக்தியுள்ள மனுஷர், அதாவது தேவ பக்தியுள்ள மனுஷர், சாதாரண மற்றவர்கள் அல்ல, தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ துக்கம் கொண்டாடுவது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் மற்றவர்களைப் போல துக்கம் கொண்டாடுவது தவறு. அப்போ ஒருவேளை நம்ம யோசிக்கணும்ல, மற்றவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் தனக்கு மிகவும் பிரியமான அல்லது நெருங்கிய ஒருவரை இழந்தபோது அவன் துக்கம் கொண்டாடுவது போல, கிறிஸ்துவை அறிந்த நீங்களும் நானும் நமக்கு பிரியமானவர்களை இழக்கும் பொழுது அவர்களைப் போல துக்கம் கொண்டாடுவது சரியல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் திருப்பி வாசிக்கிறேன் பாருங்கள். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல. அப்போ மற்றவர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அது என்ன நம்பிக்கை? நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்கள், அப்போ நம்பிக்கை உள்ளவர்களாகிய நாம். அப்போ அவங்களுக்கு என்னென்னா, அப்படி துக்கித்தா, மற்றவர்களைப் போல நம்ம துக்கித்தா அறிவில்லாது இருக்கிற அப்படிங்கிற ஒரு பதத்தை அவர் பயன்படுத்துகிறார். அடுத்த வசனம், என்ன நம்பிக்கை நமக்கு? மற்றவர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அவங்களைப் போல பழகணும், குடும்பமாக இருந்தோம், நாமளும் அதே போல் பழகணும், குடும்பமாக இருந்தோம். அவர்களும் இழந்துட்டாங்க, நாமளும் இழந்திருக்கிறோம். அவர்களும் திருப்பி வரப்போவதில்லை, அவர்கள் குடும்பத்தில் இழந்தவர்களும் திருப்பி வரப்போகிறதில்ல, நம்ம குடும்பத்தில் இழந்தவங்களும் இப்போதைக்கு நமக்கு திருப்பி வரப்போகிறதில்ல. அப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? என்ன நம்பிக்கை? ஒரே நம்பிக்கை தான். அடுத்த வசனம் சொல்லுது, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, உங்களுக்கும் எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. அவனுக்கு மரித்து மரணம் என்பது கடைசி டெஸ்டினேஷன், அங்கேருந்து திருப்பி வந்து அவன் யாரை பார்த்ததில்லை. ஆனால் நீங்கள் நான் பார்த்துருக்கோம். யாரை பார்த்துருக்குறோம்? இயேசுவை பார்த்துருக்குறோம். எங்கே பார்த்துருக்கோம்? வேதத்தில் பார்த்துருக்குறோம், சத்திய வசனத்தில் பார்த்துருக்குறோம், சரித்திர சான்றுகளில் பார்த்துருக்குறோம். இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறோமே. அப்படியே, எப்படியே இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தாரே, அப்படியே இப்போ மரித்த உங்களுடைய உறவினரோ நண்பரோ
அவரும் இயேசுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். இப்போ ஆறுதல் படுத்துறதுக்கு பவுல் பயன்படுத்துகிற அந்த உதாரணத்தை பார்க்கணும். நீ யாரை இழந்திருக்கிறியோ அவங்க நிச்சயமாக ஒரு நாள் திரும்ப வருவாங்க. அது எப்படி வருவாங்க? நம்ப முடியல அப்படியா? அப்போ என்ன அர்த்தம்னா, இயேசுவும் உயிரோட எழவில்லை என்று நீ நம்புகிறாய். திருப்பியும் சொல்கிறேன், ஐயா ஒருத்தர் மரிச்சிட்டாரு, கவலைப்படாதீங்க, நீங்கள் துக்கிக்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் அவருடைய ப்ரெசன்ஸ் இப்போ உங்கள் கூட இல்லை, எனக்கு புரியுது, ஆனால் ஒரு நாள் அவர் திரும்ப வருவார் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதெல்லாம் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, இயேசு உயிரோட எழுந்ததை நான் விசுவாசிக்கலை, இயேசு செத்த வரைக்கும் தான் விசுவாசிக்கிறேன், இயேசு உயிரோட எழுந்த அந்த விஷயத்தை நான் விசுவாசிக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறத அர்த்தம். மாற்றி சொன்னால், இயேசு உயிரோடு எழுந்ததை நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால், கிறிஸ்துவுக்குள் இழந்த ஒவ்வொருவரையும் மீண்டும் சந்திப்போம் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும். அதுதான் முக்கியம். இந்த டெர்மினாலஜி பார்த்தீங்களா, நித்திரை அப்படின்னு இருக்கு. இந்த வேதத்தில் முழுவதுமே இந்த மரணத்தை குறித்து வாசிக்கும் பொழுது நித்திரைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதை நீங்கள் பார்க்கலாம். யோவான் 11:11 இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவருடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அப்போஸ்தலர் 7:60 ஸ்தேவானை குறித்து சொல்லும் பொழுது நித்திரை அடைந்தான் அப்படின்னு சொல்லுது. 1 கொரிந்தியர் 11:30 வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள இந்த கம்யூனியனை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா, அப்படி ஃபாலோ பண்ணாமல் இருந்த நிறைய பேர் நித்திரை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லுது. 1 கொரிந்தியர் 15:18 நிறைய பேர் நித்திரை அடைந்தார்கள். அப்படி வேதம் முழுக்க இந்த மரணம் என்பதை நித்திரை அப்படின்னு தான் சொல்லுது. நித்திரை அப்படின்னா எந்திக்கணும், நித்திரை அடைந்திருக்கிறாள் அப்படின்னா உயிரோட எழுப்புறாரு. அப்போ நல்லா கவனிங்க, நமக்கு எதுக்கு இதை வேதம் இப்படி எழுதி கொடுத்திருக்கிறார் தேவன் அப்படின்னா, மரணத்தை குறித்து நீ பார்க்கும் பொழுது அதை நித்தியமான பிரிவு என்று பார்க்காதே, அதை நித்திரை என்று பார். பிரிவு என்கிறது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் வருது. ஒரு பிள்ளையை கொண்டே ஹாஸ்டலில் விட்டுட்டு வரோம் அப்படின்னா அது ஒரு பிரிவு தான். ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது, குவார்டர்லி லீவுக்கு திருப்பி வருவான், ஆஃபலி லீவுக்கு திருப்பி வருவான். அவனை நித்தியமாக பிரியலை, ஆனால் பிரிஞ்சிருக்கிறோம். அதே போல் மரணம் என்கிறதும் நித்தியமான பிரிவு அல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் நித்திரை அடைந்தது போல அர்த்தம். தூங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ முழிப்பான், ஒரு 1/2 மணி நேரம் கழித்து முழிப்பான், அப்போ வருவான். அது தினிக்கு வரமாட்டான், அது தினிக்கு அவன் இங்கே இல்லை, தூங்கி முழிச்சதுக்கப்புறம் வருவான். அதுக்கு ஒப்பிடையாக தேவன் சொல்லுகிறார். மரணத்தை குறித்து நம்மளுடைய புரிதல் என்ன? நிச்சயமாக மரணம் இருக்கிறது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மரணத்தை குறித்து நம்மளுடைய புரிதல் அது நித்தியமான இழப்பு அல்ல, அது மீண்டும் சந்திக்க பெறக்கூடிய, அல்லது சொல்லப்போனால் இன்னும் முடியலை, அவங்களை ஒரு நாள் சந்திக்க போகிறோங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். நிறைய வசனங்கள் இருக்குது. 1 தெசலோனியர் 4:14 பார்க்கும் பொழுது சரீரம் தான் நித்திரை அடைஞ்சிருக்கு. சரீரம் செத்து இருக்குன்னு வச்சுக்கலாம், பாடி போய் டெட். ஆனால் அவர் இங்கேருந்து டிபார்ட் ஆகிருக்காரு, டெட் ஆகலை. பாடி டெட் ஆகிடுச்சு, அவர் டிபார்ட் ஆகிருக்கிறாரு. ஒரு நாள் அவர் அங்கேருந்து டிபோர்ட் ஆகி இங்கே வருவார், வந்தோடனே பாடியோட சேர போகிறார். அவ்வளோதான். இதுதான் கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம். ஒரு சின்ன சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கலாம்னு யோசிக்கிறேன். அநேக வசனங்கள் நேரம் இருக்கிறதுனால, அந்த நேரம் இல்லாததுனால அந்த சம்பவத்தை மாத்திரம் சொல்கிறேன். ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் அல்லது மென்டலி ரிட்டார்டடாக இருக்கிற ஒரு பையன் ஒரு கிளாஸில் இருந்தான். அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு ரொம்ப எல்லா காரியமெல்லாம் ரொம்ப புரியாது. அப்போ ஒரு வெக்கேஷன் வந்த உடனே டீச்சர் சொன்னாங்க, நீங்கள் எல்லாரும் போயிட்டு வரும்பொழுது, லீவு முடிஞ்சு வரும்பொழுது லைஃப் பிரிங் ஃபோர்த், அதாவது ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு வாங்க, ஏதாவது ஒன்று கொண்டு வரணும், அதில் லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பையனுக்கு 8 வயசு தான் ஆச்சு. மொத்தம் 8 பேர் அந்த கிளாஸில், அந்த சண்டே ஸ்கூலில். லீவ் முடிஞ்சு எல்லாரும் திருப்பி வந்தாங்க, சர்ச்சுக்கு வராங்க, சண்டே ஸ்கூலில் வந்தாங்க. ஒரு பையன் ஒரு சின்ன தீப்பெட்டி கொண்டு வந்து கொடுத்தான். அதை திறந்தா உள்ளுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறந்துச்சு. ஆஹா, லைஃப் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பையன் அந்த பாறையில் மேலே இருக்கக்கூடிய பாசியோடு கொண்டு வந்து கொடுத்தான். ஆமாம், அந்த பாசி அதுக்கும் லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொரு பக்கம் இந்த பையனுடைய இது ஒரு எம்டி பாக்ஸ் மட்டும் இருந்துச்சு. அப்போ இந்த டீச்சர் அது பாக்ஸ் அவனுடையதுன்னு தெரியும், ஏன்னா அவன் மனநிலை கொஞ்சம் சரியில்லாதவன், அவனுக்கு எல்லாமே புரியாது. அதனால் அந்த பாக்ஸை ஒதுக்கி வச்சுட்டு மற்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பையன் சொன்னால், டீச்சர் என் பாக்ஸை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, என் பாக்ஸை பாருங்கள் அப்படின்னா. எல்லாரும் முன்னையும் பார்த்து அந்த பையனை அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் ஓப்பன் பண்ணல. ஆனால் அவன் சொன்னதுனால ஓப்பன் பண்ணாங்க. உள்ள ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருந்துச்சு. அப்பா அவர் பார்த்துட்டு உள்ள ஒன்றும் இல்லையப்பா அப்படின்ன உடனே அவன் சொன்னான், இல்லை லைஃப் இருக்குது அப்படின்னா.
இல்லைப்பா, சரி பரவாயில்ல அப்படின்னு. இல்லை டீச்சர், லைஃப் இருக்குது உள்ள. தட் இஸ் தி எம்டி டூம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அது இயேசுவினுடைய திறந்திருக்கிற கல்லறை. அந்த கல்லறையில் எதுவுமே இல்லைன்னு இல்லை, அந்த கல்லறையில் எதுவுமே இல்லாததுனால எனக்கு லைஃப் இருக்குங்கிற ஒரு பெரிய சத்தியத்தை அந்த மனநிலை குன்றிய அந்த பையன் புரிஞ்சு வச்சுருந்தான். இன்றைக்கி அவருடைய கல்லறை எம்டியாக இருக்குது. அவர் இல்லை, ஆனால் அதுதான் நமக்கு லைஃப்பை கொடுக்குது. ஏன் தெரியுமா? அவர் உயிரோடு எழுந்ததினால் நாமும் உயிரோடு எழுந்திருப்போம்ங்கிற நம்பிக்கையை கொடுக்குது. சில நாட்களுக்குள்ளாக அந்த பையன் மரித்து போயிட்டான். அவன் மரித்து போய் அடக்கம் பண்ணும்பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த சண்டே ஸ்கூலில் படித்த அனைவரும் வந்தாங்க. 8 எம்டி பாக்ஸை அந்த டூம் மேலே வச்சுட்டு, எம்டி டூம் பிரிங்ஸ் த நியூ லைஃப் அப்படின்னு எழுதி வச்சாங்க. மனநிலை குறைவாக இருந்த அவன் கூட இந்த உயிர்த்தெழுதல் மேலே அவ்வளோ விசுவாசமாக இருந்தான். இன்றைக்கி நமக்கு இவ்வளோ வேதம் தெரியும், இவ்வளோ சத்தியம் தெரியும், வசனம் தெரியும். இழந்தவர்களுக்காக துக்கம் கொண்டாடுவது தவறல்ல. ஆனால் நம்பிக்கை அற்றவர்களைப் போல துக்கம் கொண்டாடாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் மீண்டும் ஒரு நாள் அவர்களை சந்திப்போம் என்கிற உறுதி உள்ளவர்களாய், அவர்கள் மரித்து விடவில்லை, அவர்கள் நித்திரையாய் இருக்கிறார்கள், அவர்கள் பிரிந்திருக்கிறார்களே தவிர நித்தியமாய் அவர்கள் பிரியவில்லை, நித்தியமாய் நாம் அவர்களோடு வாழுவோம் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் உயிர்த்து எழுந்ததுனாலே அப்பா, எங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் மீண்டும் இழந்தவர்களை சந்திப்போம். இது பிரிவுதானே தவிர நித்தியமான பிரிவு அல்ல. இது பிரிவுதானே தவிர இது முடிவு அல்ல. ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் மரித்த ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக உயிரோடு எழும்பும் பொழுது நாங்கள் அவர்களை முகமுகமாய் சந்திப்போம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது துக்கத்தோடு இருப்பார்கள், ஆனால் ஏன் கலங்குகிறீர்கள், ஏன் துக்கமாக இருக்கிறீர்கள்? சமாதானம் அவர் உள்ளத்தில், அவருடைய மனதில் எல்லா புத்திக்கும் எட்டாத சமாதானத்தை நீங்கள் கொடுத்து விசுவாசத்தில் அவர்களை நிலைநிறுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.